வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி கம்மிங் சூன் அப்படின்ட்டு அழகாக ஒரு நம்மளுடைய எல்பியோட ஒரு பிக்கு ஸ்னேகிதனே. அந்த சாங் வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுல்ல, அவ்வளோ ஃபேவரட்டான சாங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு அழகான பாடலுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் சாரீ. பொதுவாகவே இந்த கருப்பு சாரீ எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். இந்த கருப்பு சாரினாவே நிறைய பேர்த்துக்கு ஆசை. ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் இந்த கோவில் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டில் அதிகம் கருப்பு சாரியை வியர் பண்ண மாட்டாங்க அதிகமாக. ஆனால் இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வியர் பண்ணும்போது மட்டும் ஒரு ஹாப்பி இருக்கும். எனிவேஸ், இந்த விஷயத்துக்கு வரலாம். நம்ம எல்பியோட ஒரு அழகான அப்டேட்டு. ஹோப் இது ஒரு ஃபோட்டோஷூட் அண்ட் ரீல்ஸு, அப்புறம் அந்த ரீல்ஸில் நடந்த பிடிஎஸ் அப்படின்ட்டு எல்லாமே வரும். ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ கம்மிங் சூன் அப்படின்ட்டு இந்த எப்படி சொல்லணும், ஷூட்டிங்லாம் இல்லைன்னா நம்ம எல்பி எப்போதுமே இது மாதிரி பிஸி ஆகிடுவாங்க. இன்றைய காட்சிகளில் ஒரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்களா, அதாவது இந்த நியூஸ் இப்படிலாம் வந்துட்டுருக்கு தம்ப்நெயில்ல அப்படின்ட்டு சொல்லும்போது, ஐயப்பன் சொல்லும்போது நம்மளுடைய காவிரி அப்படியே கொஞ்சம் டவுன் ஆவாங்க. உண்மையுமே சொல்லணுன்னா, இந்த யூடியூப்பில் தம்ப்நெயில் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் எல்லாத்துக்குமே டைவர்ஸ் ஆகிடும் இல்லை. அப்படி அவங்க ஒரு பரபரப்புக்காக இருக்காங்க. இந்த சீரியலில் இந்த பர்டிகுலர் ட்ராக் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், வேணுக்குன்னே விஷயத்தை பெருசாக்குற பத்திரிகையாளர்களுக்கும் உண்மையுமே நல்ல டார்கெட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக கண்டென்ட்டுக்காக அவங்க எல்லோரும் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நிறைய டைம் ஒரு நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்க ஊதி அதை பெருசாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே யூடியூப்லேயுமே இந்த தம்ப்நெயில், அதுவும் அவங்க ஒருத்தரோட பர்சனலாக நியூஸ் சேனலே அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு துணிச்சலோடு இதை டீம் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டு இந்த அளவுக்கு பாராட்டலையே அப்படின்னு நான் நினச்சேன். நிச்சயமாக ஒரு சவாலான விஷயம் போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிறதான். எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் எல்லாமே தெரியும், ஆனால் அதை கேட்க முடியாமல் சரிப்போ அப்படின்னு போயிடுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்த டீமுக்கு பாராட்டணும். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்களை ஒரு ரவுண்டு கட்டிட்டாங்கங்க. அதாவது இது மாதிரியான பத்திரிகையாளர்களை புரிதலுக்கு ஸ்டேடியம்.